நான் உங்க எல்லாரையும் பாதுகாக்க விரும்புறேன். ஆனா நீங்க உங்களை பாதுகாத்துக்க விரும்பல. என்ன அடையாளம் தெரியுதா? நான் உங்க நண்பன் ஆன்டிபயோட்டிக். கடந்த பல வருஷங்களா நான் உங்க நோயை குணப்படுத்திட்டு வரேன். ஆனா இப்ப உங்களுக்கு வர பல வியாதிகளை குணப்படுத்த முடியாம போயிடுமோன்னு பயப்படுறேன். ஏன்னா நீங்க என்ன தவறா பயன்படுத்தினீங்க. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இத பாருங்க. ஹீனா, ரொம்ப தலை வலிக்குது, களைப்பா இருக்கு, நோய்வாய்ப்படுவேன்னு நினைக்கிறேன். ஆன்டிபயோட்டிக் கொடு. மாமா, ஆன்டிபயோட்டிக் உங்க உடலை சக்திசாலியாக ஆக்காது. ஆன்டிபயோட்டிக் வெறும் தீய பாக்டீரியாவை அழிக்குது. இப்ப இவங்கள பாருங்க, கை கழுவாததால நோய் ஆரம்பமாகுது. உலகத்துல பல நோய்கள் அழுக்கான கைகளால பரவுது. கைகளை நீங்க கழுவிட்டா உங்களை நோய்வாய்ப்படுத்த முடியாது. அதனால உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும் தேவை இருக்காது. என்னுடைய தாக்கம் தொடர்ந்து இருக்கணும்னு விரும்புறீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் டாக்டர் சொல்லும் போது மட்டும் எடுத்துக்கங்க. டோஸ் முழுசா எடுத்துக்கங்க. கைகளை சுத்தமாக வையுங்க, ஆரோக்கியமா இருங்க. இதன் மூலம் ஆன்டிபயோட்டிக் பயன்பாட்டை குறைக்கலாம்.